வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போது தரிசிக்க இருக்க கோயில் தஞ்சாவூரில் உள்ள புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில். இதற்கு மற்றொரு பெயர் ஒன்று முத்துமாரியம்மன் ஆலயம். நம்ம வெயில் காலத்தில் வரக்கூடிய அம்மை இருக்கு இல்லையா, அந்த அம்மை இங்கு வந்து சென்றால் அம்மை நோய் நீங்கி நம் உடலை நல்லபடியாக கட்சி தருவாள் என்பது பொருள். மற்றொரு மிகவும் புகழ்பெற்ற இந்த அம்மன் கோயில், இது புற்று வடிவில் அம்மன் அருள்பாலிக்கும் புன்னை வனப்பகுதி ஆகும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது வனப்பகுதியாக இருந்தது. தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில். தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது மாரியம்மன் கோயில் ஊராட்சிக்கு உட்பட்ட புண்ணியநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது என்பது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு அம்மன் சிலை வடிவம் இல்லாமல் புற்று வடிவில் அருள்பாலிக்கிறார். அதனால் இந்த அம்மனுக்கு புற்று அம்மன் என்று பெயர். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே புனித நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வரலாறு பார்த்திங்கன்னா, சோழ மன்னர்கள் தஞ்சையை சுற்றி 8 திக்கிலும் அஷ்டம சக்திகளில் காவல் தெய்வமாக அமைத்துள்ளனர். இதில் கிழக்கே அமைந்துள்ள காவல் தெய்வமே புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலாகும். தஞ்சாவூரை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா சத்ரபதி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது. அது இல்லாமல் இந்த அம்மன் கண் நோயிற்கு குணப்படுத்துவார் என்றும் நம்பப்படுகிறது. பொதுவாக காலையில் 5:30லேருந்து இரவு 9 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக இந்த கோயில் திறந்திருக்கும். நடை மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடை சாத்தியிருக்கும். சிறப்பு வழிபாடு பார்த்திங்கன்னா, மாவிளக்கு பூஜை, எலுமிச்சை மாலை, அப்புறம் சேலை சமரிக்கப்பட்டு உப்பு மிளகு நேர்த்திக்கடனாகவும் நோய் தீர்க்க மருந்தாகவும் பயன்படுகிறது. இங்கே ஒரு குளம் இருக்குது. இதில் சிறப்பு மிக்க குளம், நோய் தீர்க்கும் குளம். இது முக்கிய விழாக்கள் ஆடி திருவிழா, மிகவும் நவராத்திரி திருவிழா, இதெல்லாம் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதிக பக்தர் வருகை தந்துகிறார்கள். நன்றி, வணக்கம்.